அந்த தப்பு பண்ணால் அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு தப்பு கிளாஸை உடைச்சிட்டீங்க, நான் உடைக்கல, தம்பி உடைச்சான், தங்கச்சி உடைச்சான், காக்கா உடைச்சான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உடைச்சா நான் தான் உடைச்சேன், தெரியாமல் உடைச்சிட்டேன், அடிக்காதீங்க, அம்மா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். எந்த காரணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. சரியா? நம்முடைய குருநாதர் யாரு? அவங்களுக்கு அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு தடவை அவங்க பயணம் போகிறாங்க. அந்த பயணம் போகும்போது அவங்களுடைய கண்ணன் வந்து என்ன செய்யணும், வந்து இடைமறித்து கண்ணெல்லாம் வந்து இடைமறித்து எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய வியாபார கூட்டமாக போனாங்க. அந்த வியாபார பொருள்களை எல்லாம் களவாண்டுட்டாங்க. அப்போ இவங்கள்ட்ட என்ன இருந்தது? 40 தங்க காசுகள், பொருட்காசுன்னு சொல்லலாம், அது தங்க காசுன்னு சொல்லலாம். அதை அம்மா இந்த இடத்துல வச்சு மறைச்சிருக்காங்க. நம்ம காசு வைக்கிறதா எதில் வரும்? இல்லை, அது பேக் வச்சுருந்தா பேக்கில் வரும், இது பேண்ட் போட்டால் பேண்டில் வரும், இதெல்லாம் போகும். நினைக்கிற யாராகுமா? அப்போ அது யாராவது திருட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க அம்மா நினைச்சு வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கண்ணை வந்து கேட்கலாம், உங்கள்கிட்ட எது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றும் இல்லை தான் சொல்லுவோம். அப்போ அப்படி கல்வியில் சொன்னால் பரவாயில்லை, அது மார்க்கிறதுக்கு தடை கிடையாது. ஆனால் அதையும் மீறி அவங்க என்ன செஞ்சாங்க? அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு 40 தங்க காசு இருக்குது,